அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சந்திராஸ். நான் ஒரு 2 months முன்னாடி கேரளா ஆயுர்வேதிக் தர்ப்பணம் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், போஸ்ட் பண்ணிருந்தேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 50 லட்சம் பேர் வந்து அதை பார்த்திருக்காங்க. அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, மெசேஜ் பண்றாங்க. நீங்க வந்து இந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலாம், எதை வச்சு பண்றீங்க, உங்ககிட்ட சர்டிபிகேட் இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்டர்டே பாத்தீங்கன்னா ஒரு கால் வந்துச்சு, ஆபீஸ் நம்பருக்கு ஸ்டாஃப்க்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த மேல பெருசா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, நீங்க வந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, மசாஜ் தெரபிஸ்ட் மட்டும் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ஸ்டாஃப் வந்து அவங்க எங்கிட்ட கொடுத்தாங்க. நான் பேசினேன், நீங்க யாருங்கன்னு கேட்டேன். நான் யாரா இருக்கட்டும், நீங்க வந்து நடத்துறத நிறுத்துங்க, இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, டாக்டர் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க ஏன் சொல்றீங்க, நீங்க யாருன்னு கேட்டேன். பிரச்சனை வரும், பெருசா கம்ப்ளைண்ட் இருக்கு, பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து அந்த நம்பரை ட்ரூ காலர்ல போட்டு பார்த்தோம். நம்பர் பாத்தீங்கன்னா 7032353115. ட்ரூ காலர்ல பார்த்தப்போ தன்வந்திரி ஆயுர்வேதிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இது மட்டும் இல்லாம நேத்து நைட் வந்து 12 மணிக்கு ஒரு டாக்டர் வந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க, இந்த ட்ரீட்மெண்ட் நீங்க எப்படி பண்ணலாம், நாங்க ஆயுர்வேதிக் டாக்டர், நாங்க தான் பண்ணணும், நீங்க எதுக்கு பண்றீங்க, உங்ககிட்ட கரெக்டான சர்டிபிகேட் இருக்கா, நீங்க பியூட்டிஷியன் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா இல்ல ஆயுர்வேதிக் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே கேரளால போய் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், தர்ப்பணம், சிரோதரா இந்த எல்லா கோர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணி நான் பிஎஸ்எஸ்ல கேரளாவில் பிஎஸ்எஸ்ல அப்ரூவலே வாங்கிட்டு வந்தேன். இது மட்டும் இல்லாம நிறைய அன்பர்கள் வந்து என்னோட அந்த பண்ண ட்ரீட்மெண்ட் யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல நிறைய போஸ்ட் போட்டு எனக்கு கிளீன் கிழிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த அன்பர்களுக்கு நான் ரொம்ப மிகப்பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா என்னை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்கிட்டு இருக்கீங்க, ஃப்ரீயா விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுக்காக நான் வந்து என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கிட்ட சர்டிபிகேட் எல்லாமே இருக்குன்றத நான் உங்களுக்கு தெரியப்படுத்தி ஆகணும். நான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்ல ட்ரைனிங் பார்ட்னரா இருக்கேன். ஓகேங்களா, டைரக்டா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்ல ட்ரைனிங் பார்ட்னரா இருக்கேன். ஸ்கில் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். செக்டார் ஸ்கில் கவுன்சில்ல டைரக்ட் டிபியா இருக்கேன். இது மட்டும் தமிழ்நாடு ஆதி திராவிடர் நலச்சங்கம் தாக்கோவிலையும் டைரக்ட் டிபியா அப்ரூவல் வாங்கியிருக்கேன். இதுல பாத்தீங்களா சந்திராஸ் ஹெர்பல் பியூட்டி கிளினிக் அண்ட் இன்ஸ்டியூட் போட்டிருக்கோம். டைரக்டா வந்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு பயிற்சி, இலவச பயிற்சி நடத்திட்டு இருக்கேன். எல்லாமே எங்கிட்ட ப்ராப்பரா இருக்கு. எல்லாமே நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு டைரக்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் எங்கிட்ட மந்த்லி 90 ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு பேட்ச்லயும். இங்க ஈரோடு 3 சென்டர்ல வந்து 90 ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. இது டைரக்டா தமிழ்நாடு கொடுக்குற கவர்மெண்ட் சர்டிபிகேட். இதுல வந்து சந்திராஸ் ஹெர்பல் பியூட்டி கிளினிக் அப்படின்னு அப்ரூவல் இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். கேரளாவில இருந்து போன மந்த் 2 ஸ்டூடெண்ட்டும், சென்னையில இருந்து ஒரு ஸ்டூடெண்ட், பெங்களூர்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட், 4 ஸ்டூடெண்ட் வந்து இங்க பிஎம்இ கோர்ஸ் 3 days படிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. ஹாஸ்டல் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரீ ஹாஸ்டல்ல ஏசி கிடையாது. எங்க ஊர்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல ஏசி ரூம் வேணும்னு சொல்லிட்டு அங்க புக் பண்ணிட்டாங்க. 3 நாள் வந்துட்டு 2500 ரூபா ஒரு நாள் ரெண்ட். 3 நாளுக்கு வந்து 7500. 5 o'clock வந்து மார்னிங் வெக்கேட் பண்ணணும். அவங்க வந்து 7 o'clock தான் வெக்கேட் பண்ணாங்க. இதுக்கு வந்து அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்துட்டு 2500 எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும் ஒரு நாள் கணக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாராமா. இவங்க 2 ஹவர்ஸ்க்குலாம் அவ்வளவு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஹோட்டல்காரங்க கேரளால இருந்து இந்த ஸ்டூடெண்ட் கார்லயே வந்திருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்டையும் காரை வச்சு அந்த கார் செட்லயே லாக் பண்ணிட்டாங்க, ரொம்ப நேரம் விடல. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட் பயந்துட்டு 2500 ரூபா ஃபீஸ் கட்டி தான் அவங்க வெளியில ரிலீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியாது நடந்தது. ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் எங்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி இஷ்யூ நடந்துச்சு, உங்க ஊருக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சு, என்னோட ஹஸ்பண்ட் வந்து மினிஸ்டர் வரைக்கும் போனாலும் இந்த பிரச்சனை வந்து சரி பண்ணா வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க, நான் வந்து கேஸ் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து சொன்னாங்க. சரி, நானும் வந்து பவானி ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா அங்க ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. அப்பதான் என்கிட்ட சொன்னாங்க, அங்க வந்து இல்லீகலா நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, சின்ன சின்ன பொண்ணுங்க மாதிரிலாம் நிறைய பேர் வந்து அந்த ரூம்ல இருக்காங்க, நிறைய பசங்களா இருக்காங்க, அந்த ஃபேஸ்லாம் போத்திக்கிட்டு அந்த மாதிரி தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் சேர்த்து கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே வந்து ரைட் போனப்போ அந்த ஹோட்டல்ல வந்து ஒரு 15 பேருக்கு மேல இல்லீகலா வந்து மாட்டிட்டாங்க. அது அப்புறம் அது வந்து கேஸ்லாம் ஃபைல் பண்ணி அந்த மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வேண்டிய 2500 வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. கேஸ் கொடுக்குறப்ப சந்திராஸ்ல படிச்சுன்ற மாதிரி போயிட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு நான் கேஸ் கொடுக்கல, அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்னோட நேம் இங்கே படிச்ச மாதிரி கேஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 week கழிச்சு பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு 6-7 பேர் வந்தாங்க, ஜென்ஸ். கீழே இருந்து வரப்பே கேமரா ஆன் பண்ணிட்டே வந்தாங்க. யாரு நீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க பதிலே சொல்லல. அதுல வந்து ஒருத்தர் நான் பார்த்திருக்கேன், பிசி. அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காங்க. குமாரபாளையம் ஸ்டேஷன்ல இருக்கிற அத்தனை பேருமே வந்துட்டாங்க. இன்ஸ்பெக்டர்ல இருந்து, எஸ்ஐல இருந்து, ரைட்டர்ல இருந்து அத்தனை பேருமே படப்படப்படன்னு கேமரா தூக்கிட்டு வந்துட்டாங்க. மேல கீழே ஆஃபீஸ் எல்லாமே ஃபுல்லா செக் பண்ணாங்க. உங்க சர்டிஃபிகேட்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சர்டிஃபிகேட் எல்லா சர்டிஃபிகேட்டுமே எடுத்து கொடுத்தேன். தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இருந்து ரெஜிஸ்டர் பண்ணது, இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட், எல்லா ப்ராப்பர் சர்டிஃபிகேட்டும் நான் வந்து எடுத்து காமிச்சோம். அவங்க செக் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல இதெல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து எனக்கு கால் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்லாம் எங்களுக்கு உடனே வந்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் வந்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணினேன். அதுக்கப்புறம் அவங்க 2 days வந்து எந்த பதிலுமே வரல. நான் வந்து கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டப்பதான் நாங்க இது வந்து மேல் இடத்துக்கு அனுப்பிச்சு செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு விட்டாங்க. என்ன எதுக்காக நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு அது வரைக்குமே புரியல.
ஆனால் இல்லீகல் நடத்துற மாதிரி யாரோ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் எனக்கு புரிஞ்சுது. சர்டிஃபிகேட் இல்லைன்னா சென்டரை வந்து கேன்சல் பண்ணி லாக் பண்ணிடலான்ற மோட்டிவேஷனில் வந்தாங்கன்னு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் விசாரிச்சப்ப தான் தெரிஞ்சுது அந்த ஹோட்டல் லாட்ஜுக்காரங்க வந்து மிகப்பெரிய அரசியல்வாதி. இது எங்களுக்கு தெரியாது, கேஸ் கொடுத்தது நான் கிடையாது, என்னோட ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு போனதுனால என்னோட நேமை மென்ஷன் பண்ணனால நான் தான் கேஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அரசியல்வாதி அப்படின்றதுனால அவங்க வந்து சும்மா இருப்பாங்களா? மேலிடத்துல இருந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்ததுனால இந்த ஸ்டேஷன்ல இருந்து அத்தனை பேருமே வந்து என்னை ஃபுல்லாக செக் பண்ணி லீகலாக தான் நடக்குது, எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக பண்ணுறாங்க, ப்ராப்பரான சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குது, கவர்மெண்ட் அப்ரூவல்லேருந்து டைரக்ட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே கரெக்டாக வச்சிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவங்க சென்ட் பண்ணதுனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறமா மறுபடியும் எது குடைச்சல் வருமா என்னெல்லாம் எனக்கு தெரியாது. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஃபுல்லாக மேலிடம் வரைக்குமே என்னோட சர்டிஃபிகேட்லாம் வந்து செக் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்களாம் வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சு நடத்துறீங்களா, ப்ராப்பராக நடத்துறீங்களா, நீங்கள் எதுக்கு இது நடத்துறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் நாங்களாம் வந்து 50,000 1 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு கற்றுக் கொடுக்குறோம், நீங்கள் வெறும் 5,000 10,000 வாங்கிட்டு கற்றுக் கொடுக்குறீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய வந்து எனக்கு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம், ஓகேங்களா? தமிழ்நாடும் சந்திராஸ் ஹெர்பல் பியூட்டி கிளினிக் அண்ட் இன்ஸ்டியூட்டும் இலவச பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 90 ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். இதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் டைரெக்டாக சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க, 1 லட்ச ரூபா மதிப்புள்ள கோர்ஸும் ஃப்ரீயாக சொல்லித்தரோம். அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்டுக்கு 7,000 உதவித்தொகையும் நான் வந்து கவர்மெண்ட்லேருந்து டைரெக்டாக ஸ்டூடெண்ட்டுக்காக வாங்கி கொடுக்குறேன். ஒவ்வொரு பேட்சுக்கும் நாங்கள் வந்து 7,000 எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க அக்கௌண்ட்லேயே டைரெக்டாக கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் வாங்கி கொடுத்துறோம். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கப்போ நான் வந்து வெறும் 8,000 10,000 தான் சொல்லித்தரேன். ஆனால் கவர்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவும் சொல்லி கொடுத்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் கொடுத்து 7,000 உதவித்தொகையும் கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கே போய் இந்த கொஸ்டினை கேட்கலாமே, நீங்கள் எதுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக சொல்லித்தரீங்க, எங்களோட பிஸ்னஸ் வந்து பாதிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அங்கே கொஸ்டின் கேட்கலாமே, ஏன் என்னையே வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. எனிவே இந்த சேவை தொடரும், நான் வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருப்பேன், மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பேன். எவ்வளோ கம்மியாக என்னால் ஃபீஸ் வாங்க முடிஞ்சு மக்களுக்கு வந்து உதவி பண்ண முடியுமோ அதை நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுவேன். இது யார் என்ன கொஸ்டின் கேட்டாலும் எங்கே வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. எங்கிட்ட எல்லா விதமான ப்ராப்பரான யாருக்கிட்டையுமே இல்லாத அளவுக்கு எந்த இன்ஸ்டியூட்லையுமே இல்லாத அளவுக்கு அத்தனை ப்ராப்பரான சர்டிஃபிகேட்டுமே நான் வச்சிருக்கேன். தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் டைரக்ட் பார்ட்னர், தாட்கோவில் டைரக்ட் பார்ட்னர், தாட்கோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் டைரக்ட் பார்ட்னர், ஸ்கில் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், செக்டார் ஸ்கில் கவுன்சிலில் டைரக்ட் டிபியாக இருக்கேன், ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிட்டு இருக்கேன், ஐடி ஃபைல் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன், எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட், எல்லா விதமான சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன். ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டைரக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலும் நாங்கள் கொடுத்துருக்கோம், இன்ஸ்டியூட் நடத்துறவங்களுக்கும் அப்ரூவல் கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு எல்லா விதமான ப்ராப்பரும் எங்கிட்ட இருக்கு. அதனால நான் எதுக்காக பயப்படணும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த தர்ப்பணம் வந்து நான் நிறுத்த மாட்டேன். கண்டிப்பாக அது மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நான் வந்து அந்த போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். யாருனால என்ன முடியுமோ பண்ணுங்க, டோன்ட் வரி. ஆனால் வந்து அந்த அன்பர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னை வந்து ரொம்ப ஃபேமஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மறுபடியும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.